டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். 1 மார்க் கொஷின்ஸ் படிக்கிறதுக்காக நம்ம புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். புக் பேக் கொஷின்ஸை மனப்பாடம் பண்ணியிருப்போம், மெமரைஸ் பண்ணியிருப்போம், அல்லது கொஷின் பார்த்த உடனே ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி சம்ஸும் இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் நம்ம தரவாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம மெட்ரோ கருணாகரன் சேனல் என்ன பண்ணுறோன்னா, குவிஸ் மாதிரி ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு போகணும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி HTTPSன்னு சொல்லிட்டு லிங்க் இருக்கும் உங்களுக்கு. அந்த லிங்க்கை போய் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். 10th ஸ்டாண்டர்ட் போர்ட் சாப்டர் 8 1 மார்க்ஸ் பை மெட்ரோ கருணாகரன் சொல்லிட்டு வரும். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய நேமை டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பேர் வந்து கேகேன்னு வச்சுப்போம். அந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய நேமை டைப் பண்ணிவிடுங்க. நேமை டைப் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு கொஷின்ஸ் ஸ்டார்ட் ஆகும். நம்ம புக் பேக்கில் படித்த கொஷின்ஸ் அப்படிங்க இருக்கும், அதே ஆர்டர்லேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ மெஷர் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு ஒரு கொஷின் டிஸ்பர்ஷன் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது ரேஞ்சா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா, அரித்மெட்டிக் மீனா, வேரியன்ஸா, என்னன்னு உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தெரியல அல்லது தெரியும் அல்லது தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு எது தெரியுமோ அதை போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணுறீங்க. அப்போ அது வந்து கிளியர் ஆகிடும். தெரியாதனமாக தப்பாக கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிளியர் செலெக்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது போயிடும். அப்புறம் எது ரைட்டோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமோ சும்மா அப்படியே நீங்கள் படித்ததை வச்சுக்கிட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டே உங்களுக்கு எதெல்லாம் ஆன்சரோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான். இப்போ டிக் பண்ணிக்கிட்டே வந்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலாக 15 சம் வந்துச்சுன்னா 15 ஆன்சர்ஸை நீங்கள் டிக் அடித்து முடிச்சிடுவீங்க. முடிச்சிட்ட உடனே நீங்கள் சப்மிட்னு கொடுக்கணும். அப்போ நான் உங்களுக்கு ஒரு மாடலுக்காக காட்டின்னு இருக்கிறேன் நான். நீங்கள் சப்மிட்னு கொடுத்த உடனே உங்களுக்கு மார்க்ஸ் வரும், வியூ ஸ்கோர்னு வரும். அந்த இடத்துல போய் நீங்கள் ஸ்கோர் போட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்று தான் ரைட்டாக எழுதியிருக்கிறேன். அப்போது உங்களுடைய ஆன்சர்ஸ் எதெல்லாம் தப்பாச்சுன்னே காட்டும். இப்போ இது ரேஞ்ச் கிடையாது, இது தப்பு அப்படின்னு காட்டும் உங்களுக்கு. செகண்ட் சம்மும் தப்பாக போட்டிருக்கிறேன், தேர்ட் சம்மும் தப்பாக போட்டிருக்கிறேன், ஃபோர்த் சம் ரைட்டாக போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி அது எந்தெந்த சம்முன்னு நம்ம தப்பாக போட்டோன்றதை காட்டும். அப்போ நம்ம உடனே புக் எடுத்து வச்சு, நீ ஏன் தப்பாச்சு, இதுக்கு ரைட்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்கை ஈஸியாக ஜாய்ஃபுல் லேர்னிங் வழியாக நம்ம அழகாக படித்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு குவிஸ் காம்படிஷன் மாதிரி ஒரு கேம் மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்ம 8 சாப்டர்ஸில் இருக்கிற 1 மார்க் முடிச்சிடலாம். இது 8th சாப்டருடைய 1 மார்க். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.